அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மகளிர் மட்டும்ல இன்னைக்கு ஒரு புதிய பதிவு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்க கூட இந்த பதிவை பகிர்ந்துக்கிறேன். இந்த பதிவில் பெண்களுக்கான கூந்தல் பராமரிப்புக்கு தேவையான சில முக்கியமான பொருட்கள், ஏற்கனவே நம்முடைய சேனலில் இயற்கை சார்ந்து தயாரிக்கப்படும் பொருட்கள் நம்ம அக்ஷா நேச்சர்லேருந்து நமக்கு அப்பப்போ அனுப்புவாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த மாதம் நமக்கு என்னென்ன பொருள்லாம் வந்திருக்குது ரிவ்யூக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்திருக்குது. நல்ல இந்த சம்மருக்கு நமக்கு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் தரதற்கு, அதை மாதிரி முடி கொட்டுவதெல்லாம் நிற்பதற்கு, மேலும் முடி வளர்ச்சியை தூண்டுவதற்கு இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் பயன்படுத்தப்படுகிறதுங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன ஹேர் டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் அக்ஷா ஹேர் டை தாங்க. ஹெர்பல் ஹேர் டை இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு கலரிங் எஃபெக்ட் தரும். பட் ஆனால் அதில் ஒன்றே என்னென்னா, சைனஸ் இருக்கிறவங்க அதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அவ்வளவு கூலிங் எஃபெக்ட் அதில் இருக்குது. இந்த ஹேர் டையை நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஹேர் கேர் சொல்யூஷன் ஃபுல்லாகவே இவங்கக்கிட்ட இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது நமக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. நம்மளும் தாராளமாக அதை பயன்படுத்தலாம். அதை மாதிரி ஹேர் மாஸ்க்கும் இவங்கக்கிட்ட இருக்குது. அதையும் இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ வாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தாங்க அக்ஷா நேச்சரோட ஹெர்பல் ஹேர் ஆயிலுங்க. ஃபுல்லாகவே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்மளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக செம்பருத்தி, அதுக்கப்புறம் ஜடாமன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் வெட்டி வேறு, ஆலோவேரா, இதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த இயற்கை சார்ந்த அந்த ஸ்மெல்லு தான் வருது. ஸோ இது நான் செகண்ட் பாட்டில் யூஸ் பண்ணுறேன். நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. நான் அதிகமாக என்ன தடவ மாட்டேன், பட் என் பொண்ணுக்கு இது நல்லாவே ரிசல்ட் தருது. ஏன்னா அவளுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் இருந்துச்சு. டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஹேர் ஆயில் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இந்த ஹேர் ஆயிலு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஹேர் மாஸ்க்கு, ஹெர்பல் ஹேர் மாஸ்க்கு. இதுவும் டேண்ட்ரஃப்காக நரிஷ் பண்ணுறதுக்கு, ஸ்கேல்பை நரிஷ் பண்ணுறதுக்கு, அந்த ரூட்லேருந்து நம்ம ஹேரை நல்லா நரிஷ் பண்ணுறதுக்கு இந்த ஹெர்பல் ஹேர் மாஸ்க் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹெர்பல் ஹேர் மாஸ்க்கை நம்ம தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடலாம். நல்லாவே இதை நம்ம போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடணும். மசாஜ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணால் நல்லாவே ரிசல்ட் கிடைக்குதுங்க. நெக்ஸ்ட்டு ஹேர் டை. இது இன்ஸ்டன்ட் ஹேர் டை. இது நான் ஒரு 2 மந்த்ஸாகவே யூஸ் பண்ணுறேன். நல்லாவே எனக்கு ரிசல்ட்டு. நான் மந்த்லி ஒன்ஸ் தான் இதை நான் போடுறேன். ஏன்னா ஒரு 25 டேஸ் அந்த கலர் அப்படியே ரீட்டைன் ஆகுது நமக்கு. பட் இது நிறைய கூலிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் பார்த்து தான் போடணும். ஏன்னா நம்ம கம்மியான டைம் போட்டாலும் நம்ம எதிர்பார்த்த கலரிங் வராது. ஸோ அவங்க மட்டும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சூடாக இருக்குது, உடம்பு சூடு, அதனால் முடி கொட்டுது அப்படிங்கிறவங்க இந்த ஹெர்பல் ஹேர் டையை யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட ஹென்னா பவுடரும் இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ கூந்தலுக்கு, நம்மளுடைய ஹேர் கேருக்கு தேவையான அனைத்து பொருள்களும் அக்ஷா நேச்சரில் இருக்குது. ஏற்கனவே அக்ஷா நேச்சரில் நம்ம பப்பாயா ஃபேஸ் பேக் பார்த்தோம். அதை மாதிரி அரப்பு ஷாம்பு, இவங்களோட டாப் மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அரப்பு ஷாம்பு தான். ஏன்னா இந்த காலத்தில் அரப்பெல்லாம் நம்ம தேடி அதை நம்ம மிக்ஸ் பண்ணி, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை முடியிலேருந்து அலசுறதே பெரிய விஷயம். ஸோ அதை நமக்கு ஷாம்பு ஃபார்மில் தரது அக்ஷா நேச்சர் தான். ஸோ அரப்பு ஷாம்பு யாராவது யூஸ் பண்ணலன்னா நிச்சயமாக ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஹேர் டை, ஹேர் மாஸ்க்கு, இது எல்லாமே சூப்பராக இருக்குது. டேண்ட்ரஃப் எல்லாம் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகுதுங்க. என்னங்க எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்களா? இதோட ஸ்மெல்லு மட்டும் நம்ம ஹெர்பல்லேருந்து எடுக்கிறதுனால எந்தவித பர்ஃப்யூம் அதை மாதிரி அந்த ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இயற்கையாக வரக்கூடிய ஸ்மெல்லு தான் இதில் வரும். ஸோ அந்த இயற்கை சார்ந்த ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஒரு முறை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா நான் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி
நீங்கள் வந்து பொருள்லாம் வாங்கி ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்ததா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.